இங்க ஹீரோ கவுன்சிலர் சொன்னது மாரி எம்எல்ஏவோட மருமகள கோவில்ல வச்சு கடத்திர்றான். ஆனா அந்த எம்எல்ஏ எதுவுமே தெரியாத மாரி அந்த பொண்ணோட அப்பா கிட்ட அப்பாவியே பேசிட்டு இருக்காரு. அப்ப இந்த பொண்ணு முழிச்சு பார்த்ததுமே தப்பிச்சு போலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அப்ப ஹீரோ இந்த பொண்ண பார்த்ததுமே கொஞ்ச நாள் தான் இங்க இருப்ப. அது வரைக்கும் சமாளிச்சுட்டு இருன்னு சொல்றாரு. அந்த பொண்ணுமே வேற வழி இல்லாம இவனுக்கு பயந்துகிட்டு அங்கேயே இருக்க ஆரம்பிக்கிறா. அப்பன்னு பார்த்து ஹீரோ லவ் பண்ற பொண்ணு கடத்தி வச்சிருக்க இந்த பொண்ண மாந்தோப்புல பார்த்ததுமே ஹீரோ தான் வச்சிருக்கான்னு சொல்லிட்டு தப்பா நினைச்சிட்டு அவன் மேல கோச்சிக்கிட்டு அங்க வந்து கிளம்பிடுறா. அப்ப இந்த கவுன்சிலர் ஹீரோ கிட்ட அந்த பொண்ணு கிட்ட இருக்க எல்லா நகையும் கைட்டி கொண்டு வர சொல்றான். ஹீரோ அந்த பொண்ணு கிட்ட இருக்க எல்லா நகையும் கைட்டி கொண்டு போய் அவர்கிட்ட கொடுக்குறான். அவர் செகண்ட் ஒய்ஃப் கிட்ட எல்லா நகையும் கொடுத்துறாரு. ஆனா இந்த செகண்ட் ஒய்ஃபோட தம்பி லட்சுமின்ற பொண்ணு அடையணும்னு ஆசைப்பட்டிருப்பான். சோ இந்த நகையை கொண்டு போய் அவகிட்ட கொடுத்துறான். அப்பன்னு பார்த்து எம்எல்ஏட மருமக வாந்தி எடுக்கிறான். மாங்காய் சாப்பிட்றா. என்னன்னு சொல்லிட்டு இவனுக்கும் தெரியாம முழிக்கிறான். அப்பதான் அந்த பொண்ணு நான் பிரெக்னண்டா இருக்கேன்ற விஷயத்த சொல்றா. ஆனா அந்த எம்எல்ஏக்கு இந்த விஷயம் தெரியாம அந்த பொண்ணு கொன்னாதான் நம்ம எலெக்ஷன் ஜெயிக்க முடியும்னு சொல்லிட்டு முடிவு பண்றா. சோ அந்த பொண்ணு கொல்றதுக்காக ஹீரோ கிட்டே ஆளை விட்டு சொல்ல வைக்கிறான். அதை கேட்டதுமே ஹீரோ பிரெக்னண்டா இருக்க பொண்ணை கொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு முடிவு பண்றான். சோ அந்த பொண்ணு அவனோட லவர் வீட்டுல யாருக்கும் தெரியாம ஒளிச்சு வச்சிடறான். தென் இங்க எம்எல்ஏ பார்க்க ஒருத்தர் வராரு. அவர்கிட்ட ரெண்டு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் இவரு உங்க மருமகளை ஹாஸ்பிட்டல் ஒரு நாள் பார்த்தா என்னன்னு போய் செக் பண்ணான்னு அவங்க மருமக பிரெக்னண்டா இருக்க விஷயம் தெரிஞ்சதுன்னு சொல்றாரு. ஆனா அவங்க மருமகளால ஒரு குழந்தை தான் பெத்துக்க முடியும். ரெண்டாவது குழந்தை பெத்துக்க ட்ரை பண்ணா அவங்க மருமகளோட உயிரே போயிடுன்னு சொல்றாரு. அதை கேட்டதுமே இவர் ஷாக்கா வராரு. சோ இப்ப அரசியல் முக்கியமா வாரிசு முக்கியமான்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா நம்மளுக்கு வாரிசா முக்கியம் அரசியல் முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு மருமகளை கொல்லவலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அவங்க ஆளுங்க கேட்டாலும் சொல்லி அனுப்பி வைக்கிறாரு.